மாவட்டத்திலிருந்து அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய ஆயர்மார்கள் பேரவையிலே 2 முறை தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள். ஒரு மீனவனுக்கு ராஜ்யசபா கொடுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் கொடுத்தீர்களா? ஏமாற்றினீர்கள். ஏமாற்றி கிறிஸ்தவ மீனவர்கள் வாக்கை வாங்கி இந்த சட்டமன்றத்திலும் சரி, இந்த பாராளுமன்றத்திலும் சரி, மீனவ மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் ஏமாற்று வேலை வேண்டாம். இதற்கு முற்றுப்புள்ளி நாங்கள் வைப்போம். முதலிலே உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். நான் அனைத்து இந்த அதிமுகவில் இணைந்த பிறகு இதே அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். பசலியான், நீங்கள் அங்கிருந்து வந்து விடுங்கள், உங்களுக்கு ராஜ்யசபா தருவதற்கு இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். ஏயா, நான் 38 வருஷம் இந்த கட்சியில் உழைச்சிருக்கேன், அப்ப எனக்கு ஒரு ராஜ்யசபா தர உங்களுக்கு தோணல. இப்ப மக்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள் இந்த நாடகத்தை ஆடுகிறீர்கள். இந்த நாடகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி நான் வைக்கிறேன். ஏன் இன்னும் சொல்லப்படால் என்னுடைய அருமை அண்ணன் இன்றைய சபாநாயகர் அப்பா அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். பசலியான், இங்கே வந்து விடுங்கள், தளபதி அவர்கள் வருத்தப்படுகிறார்கள், உங்களை இழந்ததில் அவர் கவலைப்படுகிறார். ஏயா, நான் வந்த பிறகு நீங்க வருத்தப்படுறீங்க, நான் வந்த பிறகு கவலைப்படுறேன். அங்க இருந்த நேரம் இந்த பசலியானுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாரியம் தந்திருக்கீங்களா? ஒரு எம்எல்ஏ ஒவ்வொரு தடவையும் என்னுடைய தலைவராக நான் மதித்த கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலும் எனக்கு வாக்குறுதி தருவார்கள். பசலியான், இந்த முறை உனக்கு தர முடியவில்லை, அடுத்த முறை உனக்கு சட்டமன்றம் தருகிறேன், பாராளுமன்றம் தருகிறேன், ராஜ்யசபா தருகிறேன் அவர் வாக்குறுதி தந்தார்கள். இதற்கு சாட்சி இன்றைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சாட்சி. அவர்கள் பாசையிலான் சொல்கிறேன், உங்களுக்கு திராணி இருந்தால், தெம்பு இருந்தால் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு மீனவனுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுங்க பார்ப்போம். உங்களால் முடியாது, கொடுக்க முடியாது. மீனவன் என்பது ஓட்டு போடக்கூடிய ஒரு வங்கியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் டென்னிஸ் அவர்கள் 4 முறை பாராளுமன்ற தேர்தல் பெற்றார்கள். அதுபோன்று அண்ணன் ஒரு தடவை அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடற்கரை வாக்கை வாங்கி அவர்கள் பாராளுமன்றத்தில் சேர்த்தது. அதேபோல் அண்ணன் பெலார்மன் அவர்கள், என்னுடைய அருமை தங்கி ஹெலன் டேல்சன் அவர்கள், இன்றைக்கு இருக்கின்ற வசந்தா இருக்கட்டும், அது அவங்க அப்பா வசந்த குமாரா இருக்கட்டும், யாருடைய ஓட்டை வாங்கி நீங்கள் பாராளுமன்றம் சென்றீர்கள்? இந்த குமரி மாவட்டத்தில் மீனவர்கள் வாக்கை மொத்தமாக பெற்று நீங்கள் பாராளுமன்றம் செல்லுகிறீர்கள். ஆனா இந்த மீனவரை நீங்கள் இன்றைக்காக நினைத்துள்ளா? இல்லை. திருந்திக் கொள்ளுங்கள், அல்லது நாங்கள் திருத்துவோம் உங்களை. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை